அதிர்ச்சி தரக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பட்டா கத்தியால் வெட்டக்கூடிய அந்த காட்சிகள் தான் இவை. அதிர்ச்சி தரக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், இப்ப இந்த ஓட்டல் ஊழியரை இந்த கும்பல் பட்டா கத்தியால வெட்டி இருக்கான காரணம் என்ன? அது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம். அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் ஹோட்டல் ஊழியர் மீது பட்டா கத்தியில் வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே சுகந்த பவன் எனும் ஒரு ஹோட்டலானது செயல்பட்டு வருகிறது. நேற்று இரவு 3 நபர்கள் உணவு அருந்த வந்துள்ளனர். போதையில் வந்த நபர்கள் இட்லி வாங்கியிருக்கிறாங்க. பணியில் இருந்த மனோஜ்குமார் என்பவர் வாங்கிய இட்லிக்கு 150 ரூபாய் பணம் கேட்டிருந்தார். 50 ரூபாயை மட்டுமே கொடுத்துவிட்டு அதாவது இட்லியை வாங்க முயன்றிருக்கிறார்கள். முழு பணத்தை தரத்தால் மட்டுமே நான் இட்லியை வழங்குவேன் என்று ஹோட்டல் உறுப்பினரை கேட்கும் பட்சத்தில் இதன் காரணமாக ஆத்திரமடைந்த கும்பலில் ஒருவர் தான் மரத்தில் வைத்திருந்த பட்டாக்கத்தியால் பணம் பெறும் இடத்தில் மனோஜ்குமாரை தலையில் வெட்டியுள்ளார். இது ரத்த மனோஜ்குமார் இருக்கையில் சரிந்து கொண்டு துடிதுடிக்கும் நெஞ்சை பதற வைக்கும் காட்சியானது பார்த்துட்டு இருக்கிறோம். இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையை அனுப்பியிருக்கிறார்கள். இது குறித்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது உடனடியாக கைது செய்து போலீசார் தற்போது அவர்கள் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வரக்கூடிய சூழலானது தெரிய வருகிறது. தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அப்பகுதியில இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழலை காணப்பட்டு வருகிறது. அதாவது குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை உடனடியாக கைது செய்திருந்தாலும் கூட அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த சம்பவத்தின் காரணமாக ஒரு அச்ச உணர்வாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். நன்றி சிவகுமார். அண்மை விவரங்களுக்கு நன்றி.